தனுஷோட கர மூவில அடுத்த சாங் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. மம்முட்டி மோகன்லாலோட பேட்ரியட் மூவிக்கான புக்கிங்ஸ் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. மே 1 மூவி ரிலீஸ் ஆகும். திருஷ்யம் 3 மூவிக்கான டீசர் நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு வரப்போகுது. இதுக்கான ஒரு புது போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. சிம்புவோட அரசன் மூவில ஆக்டர் பார்த்திபனும் நடிக்க போறதா இப்போ நியூஸ் வந்திருக்கு. கரண்டா மூவிக்கான ஷூட்டிங் சென்னையில போய்கிட்டு இருக்கு. அந்த ஷெட்யூல்ல அவருமே இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. சிவகார்த்திகேயனோட செய்யன் மூவில பாக்கியஸ்ரீ போர்ஸ் தான் ஃபீமேல் லீடா நடிக்க போறதா அனிசிப்பா வந்திருக்கு. அவங்க கிட்ட இப்ப பேச்சுவார்த்தை போறதா அனிஸ் வந்திருக்கு. கன்ஃபார்ம் ஆகும் பட்சம் சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட் வரும். அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா நான் சொல்றேன். மூவிக்கான ஷூட்டிங் மே மாசம் ஸ்டார்ட் ஆக போகுது. மோஸ்ட்லி மே ஃபர்ஸ்ட் வீக் இல்ல செகண்ட் வீக் இந்த மூவிக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். தனுஷோட அடுத்த படத்தை PS மித்ரன் டைரக்ஷன் பண்ண போறதாவும் இது ஒரு மித்தாலஜிக்கல் படமா வரப்போறதாவும் நியூஸ் வந்திருக்கு. இது ஒரு பிக் பட்ஜெட் பெண்ணின் படமா அண்ட் இந்த படத்தை சஞ்சய் லீலா பன்சாலி ப்ரொடியூஸ் பண்ண போறதாவும் நியூஸ் வந்திருக்கு. அடுத்த வருஷம் இந்த மூவிக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லப்படுது. அதுக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா நான் சொல்றேன். ஜனநாயகன் படம் மே 14 வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அப்படி வந்துச்சுன்னா கருப்பு படம் தள்ளி போகுமா இல்ல கிளாஷ் ஆகுமா? ஒரு சிலர் ஜனநாயகன் படம் மே 8 வரப்போறதா சொல்றாங்க. இதை பத்தியும் கேக்குறீங்க. ஃபர்ஸ்ட் சென்சார் சர்டிபிகேட் இன்னும் படத்துக்கு வரல. மே மாசம் படம் வரப்போறதா நியூஸ் வந்திருக்கு. அது சென்சார் சர்டிபிகேட் தான் முடிவு பண்ணும். சென்சார் சர்டிபிகேட் எவ்வளவு சீக்கிரமா வருதோ அதுக்கேற்ற மாதிரி படமும் சீக்கிரமே ரிலீஸ் ஆகும். ஒருவேளை மே 14 இந்த படம் வந்துச்சு அப்படின்னா மோஸ்ட்லி 2 படமும் ஒன்னா தான் ரிலீஸ் ஆகும். அரசன் படத்துல என்னதான் பிரச்சனை, ஏன் ஷூட்டிங் நிறுத்தி ஷூட் பண்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. வெற்றிமாறன் மூவிஸ்க்கு எப்பவுமே அப்படிதான் ஷூட் பண்ணுவாங்க. மூவிக்கான ஷூட்டிங் நிறுத்தி தான் ஷூட் பண்ணுவாங்க. ஜெலர் 2ல ஷாருக் கானோட கேமியாவை யார் இப்ப பண்றா? அதுக்குள்ள ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்ப அந்த கேமியாரோல யார் பண்றா அப்படின்னு கேட்டிருக்காரு. அது அவங்க அனௌன்ஸே பண்ணல. அண்ட் அது சர்ப்ரைஸ் கேமியாங்கிறதுனால அவங்க அனௌன்ஸும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். டைரக்டா மூவில தான் பாக்குற மாதிரி இருக்கும். யார் அந்த கேமியாரோல பண்றாங்கன்னு இப்போதைக்கு எனக்கு எந்த ஒரு அப்டேட்டும் வரல. வந்துச்சுன்னா நான் நம்ம டெய்லி வீடியோல சொல்றேன். பேட்ரியட் மூவி தமிழ்ல வருமானு கேட்டிருக்காரு. இந்த படம் தமிழ்ல ரிலீஸ் ஆகும். மிஸ்டர் எக்ஸ் பிரம்மாஸ்திரா மூவிலாம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேக்குறீங்க. மிஸ்டர் எக்ஸ் மூவி அந்த அளவுக்கு பெருசா போகல. பிரம்மாஸ்திரா மூவி ஹிட் தான். ஜெயிலர் 2 படம் ஜூன் மந்த் ரிலீஸ் ஆயிடுமா அப்படின்னு கேக்குறீங்க. ஜூன் மாசம் ரிலீஸ் ஆயிட்டு அப்படின்னு சூப்பர் ஸ்டார் சொன்னாரு. ஆனா இது வரைக்கும் அப்படி எந்த ஒரு அப்டேட்டும் வரல. மேபி அடுத்த ஏதாச்சும் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவோ இல்ல போஸ்டரை விட்டுட்டு அதுல ரிலீஸ் டேட்டை மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா ஜூன்ல வருமாங்கிறது இப்போதைக்குமே டவுட்டா தான் இருக்கு. ஜூலைல ஆகஸ்ட்ல வரும்னு தான் நான் கெஸ் பண்றேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த கொஸ்டின் ஒரு 2-3 டேஸா வந்துகிட்டு இருக்கு. இதுக்கான அப்டேட் என்கிட்ட இல்லன்னு நான் பல முறை சொல்லியும் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடா வந்துகிட்டு இருக்கு. எனக்கு இவங்கெல்லாம் இந்த மூவிக்குள்ள இருக்கிற மாதிரி எந்த ஒரு நியூஸும் வரல. சோ நான் அப்டேட் வந்துச்சுன்னா சொல்றேன். லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னா நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் அரவிந்த் சாமி. இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த மூவி அப்படின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.